நசீஹா, நல்ல உபதேசம், அறிவுரை, இதனுடைய தாக்கம் எவ்வளவு காலம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். وعن حكيم ابن حزام رضي الله عنه, ஹக்கீம் இப்னு ஹிசாம் அப்படிங்கிற சஹாபி தோழர், நபி தோழர் சொல்றாங்க, قال سألت رسول الله صلى الله عليه وسلم فأعطاني, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்கு கேட்டேன், உதவி கேட்டேன், செல்வம், தர்மம், இதை நான் கேட்டேன். ஃபஅதானி, அவர்கள் எனக்கு வழங்கினார்கள், உதவி கேட்டேன், எனக்கு கொடுத்தார்கள். ثم سألته فأعطاني, பிறகு திரும்பவும் அவரிடம் உதவி கேட்டேன், திரும்பவும் அவர்கள் கொடுத்தார்கள். ثم سألته فأعطاني, திரும்பவும் நான் அவரிடம் உதவி கேட்டேன், அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். ثم, அதற்கு பிறகு 3 தடவை கேட்ட பிறகு, 3வது கொடுத்த பிறகு சொன்னார்கள், ثم قال, அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், யா ஹக்கீம், ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால ஹதிருன் ஹுல்வுன், இந்த செல்வம் இருக்கிறதே, இந்த செல்வம் பசுமையானது, இனிமையானது. ஃபமன் அஹதஹு பிஸஹாவதி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி, ஒருவருக்கு அந்த செல்வம் கொடுக்கப்பட்ட பிறகு ஒரு இனிமையான இந்த உலக வசதிகள், செல்வம், பணம், காசு இதெல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு அதை அவர் பற்றி பிடிக்கிறார். அதில் கிடைத்ததை கொண்டு ஒருவர் போதுமாக்கி கொண்டால், அவருடைய நஃப்ஸிலே அவர் அதை போதுமாக்கி இது போதும் என்று நினைத்து விட்டால் அதிலே அவருக்கு பரக்கத் செய்யப்படும். ஒமன் அஹதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின் லம் யுபாரக் லஹு ஃபீஹி, ஆனால் ஒருவருக்கு இது போதாது, வேண்டும் வேண்டும் என்று பேராசையோடு அதை எடுத்துக்கொண்டால், செல்வத்தின் மீது பேராசையோடு அதை தேடிக்கொண்டால் அதிலே அவருக்கான பரக்கத் ஏற்படுத்தப்படாது. பரக்கத்தே இருக்காது. அல்லாஹ் தஆலா பரக்கத்தை நீக்கி விடுவான், இவருக்கு பேராசை இருப்பதால். அப்போ பேராசை இல்லாமல் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு ஒருவர் திருப்தி அடைந்தால், போதுங்கிற மனதோடு இருந்தால் அவருக்கு பரக்கத்து இருக்கும். இந்த பரக்கத்து எப்போது நீக்கப்பட்டுருன்னா, பேராசை வந்து விட்டால் பரக்கத் நீக்கப்பட்டுவிடும், இருக்காது என்று ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. وكان كالذي يأكل ولا يشبع واليد العليا خير من اليد السفلى, இப்படி வேண்டும் வேண்டும் பேராசையோடு ஒருத்தர் செல்வத்தை தேடிக்கொண்டா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எவ்வளோ சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவரை போல. சாப்பிட்றான் வயிறு மட்டும் நிரம்பலையே, எனக்கு இன்னும் வேணும் வேணும் தான் தோணுதுங்கிற மாதிரி உள்ள மனிதன் தான் செல்வத்தின் மீது போதுங்கிற எண்ணமே இல்லாமல் வேண்டும் 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 தேடிக்கொண்டே இருப்பான். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வோட உதவி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, திரும்பவும் கேட்குறாங்க, திரும்பவும் கொடுக்குறாங்க, திரும்பவும் கேட்குறாங்க, திரும்பவும் கொடுக்குறாங்க. 3வது தடவை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வேண்டும் வேண்டும் பேராசையோடு இருந்தால் என்னாகும், இது சாப்பிட்டவன் வயிறே நிரம்புறது இல்லைங்கிற மாதிரி, எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாத ஒருவனுடைய நிலைமை வந்துடுவது. உயர்ந்திருக்கிற கை அது தாழ்ந்திருக்கிற கையை விட சிறந்தது. அப்படின்னா என்ன? கொடுக்கின்ற கை தான் சிறந்தது, தாழ்ந்திருக்கிற கை சிறந்தது இல்லை. அப்போது ஹைரான கை, சிறந்த கை எதுன்னு கேட்டால் கொடுக்கின்ற கை. அப்போ ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு ரசூலுல்லாஹ் இன்னும் உணர்த்திட்டாங்க, நீங்கள் தாழ்ந்த கையை பக்கம் இருக்காதீங்க, வேண்டுமென்று கேட்கக்கூடிய கையாக உங்கள் கை இருக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த செல்வத்தை நீங்கள் எவ்வளோ நான் உங்களுக்கு கொடுத்தாலும் திரும்ப திரும்ப கேட்குற பேராசை வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், உங்கள் கை தாழ்ந்துக்கிட்டே இருக்கும், அது உயரக்கூடிய கையாக இருக்காது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் குறிப்பிடுறாங்க. அப்போது இந்த செல்வம், இந்த உலக வாழ்க்கை வசதிகளை பொறுத்த வரைக்கும் இது வேண்டும் வேண்டும் நினைக்கிற வரைக்கும் வயிறு நிரம்பாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறத போல ஒரு நிலை. அது ஒரு தாழ்ந்த நிலையில் ஒரு மனிதன் தன்னை ஆக்கிக்கிறது. இந்த செல்வத்துக்காக நிற்பது, பிறரிடம் கையேந்துவது, இதற்காக ஏங்குவது, திரும்ப திரும்ப வேண்டும் வேண்டும் கேட்கின்ற மனநிலையிலே ஒருவன் தன்னுடைய மனநிலையை உருவாக்கி கொள்வது. இதில் தனக்கு இப்படி கிடைத்தால் மட்டும்தான் தான் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்வது. இது எல்லாமே சிறந்த நிலை இல்லை அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீமுக்கு சொன்னாங்க. கால ஹக்கீமுன் ஃபகுல்து
இப்போ ஹக்கீம் சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வல்லதி பஅஸக பில் ஹக், எவன் உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பினானோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லா அர்ஸஉ அஹதன் பஅதக ஷைஅன் ஹத்தா உஃபாரிக துன்யா, நான் இந்த உலகத்தை விட்டு இனி பிரியும் வரைக்கும் உங்கள் ஒருவருக்கு பிறகு வேறு எவரிடமும் நான் எதையுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பி அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன் என்று ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம் அப்ப சொன்னாங்க. அதாவது இனி யாரிடமும் நான் எதையும் வாங்கவே மாட்டேன், எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோ எது வரைக்கும்னா ஹத்தா உஃபாரிக துன்யா, இந்த துன்யாவை விட்டு நான் பிரிகிற வரைக்கும், மௌத்தா போகிற வரைக்கும் யார்கிட்டையும் எதையும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. فكان أبو بكر رضي الله عنه يدعو حكيما إلى العطاء فيأبى. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலமாக இருந்துச்சு. ஹக்கீம் இப்னு ஹிஸாமுக்கு வறுமை இருந்துச்சு. ஆனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சியில் பைத்துல் மாலிலிருந்து, கனிமத்திலிருந்து ஹக்கீமுக்குள்ள ஹக்கை கொடுக்கறதுக்காக அவங்கள கூப்பிட்டாங்க, அவங்கள்ட்ட கொடுக்க முன் வந்தாங்க. ஆனால் ஹக்கீம் அதை மறுத்து விட்டார். அன் யக்பலஹு மின்ஹு, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார். ثم إن عمر رضي الله عنه دعاه ليعطيه فأبى. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அடுத்து வந்தது அபூபக்கருடைய மரணத்துக்கு பிறகு. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹக்கீமை அழைத்தார்கள், அவர் கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அன் யக்பல மின்ஹு ஷைஅ, ஆனால் உமரிடமிருந்தும் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் எதையும் வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று மறுத்துவிட்டார். ஃபகால உமர், அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களிடம் சொன்னார்கள், இன்னி உஷ்ஹிதுக்கும் யா மஅஷரல் முஸ்லிமீன் அலா ஹக்கீமின் அன்னி அஅரிது அலைஹி ஹக்கஹு மின் ஹாதல் ஃபஇ ஃபயஅபா அன் யஅஹுதஹு ஃபலம் யர்ஸஅ ஹக்கீமுன் அஹதன் மினன் நாஸி பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா துவஃபி. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை நோக்கி சொன்னார்கள், மக்களே, முஸ்லிம்களே, நீங்கள் எல்லோரும் இதற்கு சாட்சியாக இருங்கள், முஸ்லிம் சமுதாயமே சாட்சியாக இருங்கள். தன்னுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஹக்கீமை அழைக்கிறேன், ஆனால் அவரோ அதை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார். இதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார்கள். ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் அவங்களிடம் கொடுத்த வாக்குறுதிப்படி தான் இனி யாரிடம் எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் மறுத்ததன்படி அப்படித்தான் நபி அவர்களுக்கு பின்னாடி வேறு யாரிடம் தான் மரணிக்கும் வரை எதையுமே கேட்காமலே அவர்கள் இருந்தார்கள் என்று சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹி தஆலா தாபிஈ அறிவிக்கிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. 1472வது ஹதீஸ். இமாம் முஸ்லிம் 1035வது செய்தியாக இதை பதிவு செய்கிறாங்க.